Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டுக்கு நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை அழைக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிற மாநில முதல்வர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பலர் மாநாட்டில் கலந்து கொள்ளப் போகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியான நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமான விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கினார். தொடர்ந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி கட்சியின் கொடியையும் அறிமுகப்படுத்தினார். கொடியின் விளக்கம், கட்சியின் கொள்கைகள், நிர்வாகிகள் யார் உள்ளிட்ட விவரங்கள் அனைத்தும் மாநாட்டில் அறிவிக்கப்படும் என சொல்லப்படுகிறது. மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வரும் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. மாநாட்டு அனுமதிக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, முதல் மாநாட்டுக்கு பல்வேறு மாநில முதல்வர்கள் தொடங்கி பல முக்கிய விஐபிக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட இருக்கிறது. தவிர திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முன்னாள் எம்பி, எம்எல்ஏக்கள் மாநாட்டிலேயே கட்சியில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கூடுதலாக தற்போது மாநாட்டுக்கு காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியை அழைக்க விஜய் விரும்புவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் நல்ல நட்புறவு எப்போதும் உண்டு. உதாரணமாக 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அப்போதைய புதுச்சேரி முதல்வர் வைத்தியலிங்கம் தலைமையில் புதுச்சேரி மாநில இளைய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விஜய். அந்த கூட்டத்தில் 50,000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டது புதுச்சேரி மாநில காங்கிரசார் மத்தியில் ஆச்சரியத்தை உண்டாக்கியது. அந்த கூட்டத்தில் எதிர்காலத்தில் அரசியலுக்கு வரும் விருப்பம் உண்டு எனவும் மாணவர்களின் கேள்விக்கு விஜய் பதிலளித்திருந்தார். தொடர்ந்து அப்போது காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த ராகுல் காந்தியிடமிருந்து விஜய்க்கு அழைப்பு வந்தது. தமிழ்நாட்டில் விஜயை வைத்து காங்கிரஸை ராகுல் வலுப்படுத்த நினைப்பதாகவும் செய்திகள் வெளியாகின. தொடர்ந்து ராகுல் காந்தியும் விஜயும் பேச்சுவார்த்தை நடத்தினர். காங்கிரஸ் கட்சியில் இணையப் போகிறார் விஜய். அவருக்கு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பொறுப்பும் வழங்கப்பட இருக்கிறது என்கிற தகவல்கள் பரவின. அப்போது விஜயின் தந்தை சந்திரசேகர் பத்திரிகையாளர்களிடம், நீண்ட நாட்களாகவே விஜயும் ராகுலும் இமெயிலில் தொடர்பில் உள்ளனர். இருவரும் தொலைபேசியில் பேசிக் கொள்வதும் வழக்கம். இப்போது நடந்தது மரியாதை நிமித்தமான சந்திப்புதான் என விளக்கம் அளித்திருந்தார். சமீபத்தில் கூட இந்த சம்பவங்களை முன்வைத்து ராகுல் காந்தி அறிவுரையால் தான் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என முன்னாள் எம்எல்ஏவும் பாஜக உறுப்பினருமான விஜயதரணி கருத்து தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் காங்கிரஸ் தரப்பிலிருந்து அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. மத்தியில் பாஜகவையும் தமிழகத்தில் திமுகவையும் எதிர்த்துதான் விஜய் அரசியல் செய்ய நினைக்கிறார் என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் திமுக அங்கம் வகிக்கும் போது விஜய் தரப்பிலிருந்து அழைப்பு வந்தால் ராகுல் கலந்து கொள்வாரா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தளபதி விஜய் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தே எங்கள் தலைவர் ராகுல் காந்தியோடு நல்ல நட்பிலும் உறவிலும் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் அடிக்கடி நடைபெறுகின்ற சம்பவங்கள் குறித்து இமெயிலில் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். கட்சி ஆரம்பித்ததற்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை வாழ்த்தி ஒரு செய்தியை கூட தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருந்தார். இப்பொழுது விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டிற்கு தலைவர் ராகுல் காந்தியை அழைக்கவிருக்கிறார் என்று அந்த கட்சியிலே இருக்கக்கூடியவர்களே சொல்லுகின்றதை கேட்க முடிகின்றது. அப்படி ஒருவேளை தலைவர் ராகுல் காந்தி அவர்களை விஜய் அந்த மாநாட்டிற்கு அழைத்தார் என்றால் கலந்து கொள்வது கலந்து கொள்ளாதது ராகுல் காந்தியினுடைய அன்றைய நிகழ்ச்சி நிகழ்வுகளை வைத்துத்தான் முடிவு செய்வார். நிச்சயமாக ஒரு வாழ்த்து செய்தியாவது கண்டிப்பாக அனுப்புவார். ஏனென்று கேட்டால் மக்களுடைய நலன் சார்ந்த கொள்கை முடிவு எடுப்பதிலே மிக தெளிவாக இருப்பவர் விஜய் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்ற காரணத்தினால் தலைவர் ராகுல் காந்தி கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு வாழ்த்து செய்தி அனுப்புவார். நேரம் இருந்தால், சூழல் ஒத்து வந்தால், சந்தர்ப்பம் அமையுமேனால் கண்டிப்பாக கலந்து கொள்வார். அதில் மாற்றம் இருக்காது. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.